ஹலோ கோடஸ், போன வீடியோவில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி பார்த்துருப்போம். அண்ட் இந்த வீடியோவில் அதுக்கு அடுத்த கட்டமாக இருக்கிற லூப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் எஸ், ஆரம்பிக்கலாமா? ப்ரோக்ராமிங்கில் லூப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, சர்டன் கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆகிற வரைக்கும் பிளாக் ஆஃப் கோடை ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான். இது கோட் ரிப்பீட்டேஷனை குறைக்க யூஸ் ஆகும் அண்ட் ப்ரோக்ராம் இன்னும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். லூப்ஸில் மொத்தமாக ஃபார் லூப், ஒயில் லூப், நெஸ்டட் லூப் அண்ட் டூ ஒயில் லூப் இருக்குது. இந்த டைப்ஸ் எல்லாமே எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் ஒர்க் ஆகும் எக்ஸப்ட் டூ ஒயில் லூப். ஏன்னா பைத்தனில் டூ ஒயில் லூப்புக்குன்னு பில்டின் கன்ஸ்ட்ரக்ட் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் டூ ஒயில் லூப்பை தவிர மீதி எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபார் லூப் எத்தனை டைம்ஸ் பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகணுன்றது உங்களுக்கு தெரியும்னா அந்த இடத்துல நீங்கள் ஃபார் லூப்பை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்பர்ஸ் 0 to 5 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னா நான் பிரிண்ட் 0, பிரிண்ட் 1 அண்ட் ஸோ ஆன்னு போடுறதுக்கு பதிலாக ஃபார் லூப்பை யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 6 அப்படின்னு ஒரு கண்டிஷனல் ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அண்ட் பிரிண்ட்டில் ஐன்னு இருக்குது. இந்த இடத்துல ரேஞ்சுன்றது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் அண்ட் ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். அது கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் வரைக்கும் பிரிண்ட் பண்ணும், ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 எக்ஸ்க்ளூடிங் த கிவன் நம்பர். ஸோ இங்கே ஐயோட ஸ்டார்டிங் வேல்யூ 0ன்னு இருக்கும். அது பிரிண்ட் மூலமாக பிரிண்ட் பண்ணிவிட்டு லூப்பை திருப்பி ரன் பண்ணும். அண்ட் அதனால் நம்பர்ஸ் 0லேருந்து 5 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இதுதான் ஃபார் லூப். ஒயில் லூப் ஃபார் லூப் மாதிரி எத்தனை டைம் லூப் ரன் ஆகணுன்றது உங்களுக்கு தெரியலனா அந்த இடத்துல ஒயில் லூப்பை யூஸ் பண்ணலாம். இது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் லூப்பை ரன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 1. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒயில் கவுண்ட் லெஸ் தென் ஈக்குவல்ஸ் டு 5. அண்ட் பிரிண்ட் பிளாக்குக்கு பிரிண்ட் கோட் குரல். இன்க்ரிமெண்ட்டுக்கு கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 1. இந்த கோட் டோட்டலாக 5 டைம்ஸ் ரன் ஆகும், ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 to 5. இந்த கோட் எதை மீன் பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் கவுண்ட்ன்ற வேரியபிளுக்கு 1ன்னு அசைன் பண்ணிட்டோம். அண்ட் வைல் லூப்பில் 5ஐ விட கவுண்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியாச்சு. அண்ட் பிரிண்ட் பண்ணிட்டுக்கு அப்புறம் கவுண்ட்டை இன்க்ரீஸும் பண்ணுறோம். இது 6 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். அண்ட் 6th டைமில் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். அந்த இடத்துல கண்ட்ரோல் வெளியில் வந்துடும். இப்போது கோட் குரல் 5 டைம்ஸ் தான் பிரிண்ட் ஆகிருக்கும். இதுதான் ஒயில் லூப். அண்ட் இதை என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னு சொல்லுவாங்க. ஏன்னா லூப்புக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டிஷனை செக் பண்ணிடும். அண்ட் இதே மாதிரி தான் டூ ஒயில் லூப்பும். ஆனால் அதை எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அட்லீஸ்ட் 1 டைம் லூப்பை ரன் பண்ணிட்டு தான் கண்டிஷனே செக் பண்ணும். நெஸ்டட் லூப், a loop inside another loop. இதை எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம்னா, ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப்போட ஆக்ஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 2 அண்ட் அதுக்குள்ளே ஃபார் ஜே இன் ரேஞ்ச் 2 அண்ட் அதுக்குள்ளே பிரிண்ட் ஐ ஜே. பிரிண்ட் ஐ ஜேன்றது 2 லூப்புக்குள்ளேயுமே இருக்குது. அண்ட் ஃபார் ஜேன்றது ஃபார் ஐன்ற லூப்புக்குள்ளே இருக்குது. இதில் அவுட்டர் லூப் ஐ 2 டைம்ஸ் ரன் ஆகும், 0 and 1. அண்ட் இன்னர் லூப் ஜேவும் 2 டைம்ஸ் ரன் ஆகும், 0 and 1. ஆனால் அவுட்டர் லூப் 0வாக இருக்கும்போது ஜே 2 டைம்ஸ் ரன் ஆகும். அண்ட் அவுட்டர் லூப் 1 ஆகும்போதும் இன்னர் லூப் ஜே 2 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ டோட்டலாக 4 டைம்ஸ் இந்த லூப் ரன் ஆகும். அண்ட் இதுதான் அவுட்புட். அண்ட் இதுதான் நெஸ்டட் லூப். அண்ட் அவ்வளோதான் கோடஸ். வீடியோஸை பார்த்தா மட்டும் போதாது, அதை ஒர்க் அவுட்டும் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இங்கே புதுசுனா மறக்காமல் கோட் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.